டிக்ஷனரி எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஓகே, டிக்ஷனரியில என்ன இருக்கும்? சார் இங்கிலீஷ் vocabularies நிறைய இருக்கும் சார். ஆ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய இருக்கும் சார், நீங்க கத்துக்கலாம். ஓகே, என்ன இருக்கும் அதுல? என்னென்னலாம் பாப்பீங்க? என்ன இருக்கும்? ஒரு வேர்ட் இருக்குன்னா அது வெப்பா என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க சார். ஓகே, ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டுக்கு உண்டான மீனிங் இருக்கும். எஸ் சார். இப்ப ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள்ன்றது ஒரு ஃப்ரூட்டு இல்லையா? அது வந்து ரெட் கலர்ல இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்ப ரன் அப்படின்னா ரன்னுன்றது ஒரு வர்பு. ரன்னுனா ஓடுன்னு அர்த்தம். இதுக்கு பாஸ்ட் டென்ஸ் இது, ஃபியூச்சர் டென்ஸ் இது, பிரசன்ட் டென்ஸ் இது, இதெல்லாம் போட்டிருக்கும். கரெக்டா? ரன்னுன்ற வேர்டு எத்தனை டைம் டிக்ஷனரியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? எத்தனை தடவை ஒரு டிக்ஷனரியில ரன் அப்படின்ற வேர்டை எத்தனை தடவை பாப்பீங்க? சார் ஒரு வாட்டி. ஒரு வாட்டி தான். ஏன் பல தடவை போடலாம்ல? ரன்னுனா இது, ரன்னுனா அது, பல தடவை போடலாம்ல, ஏன்? சார் எத்தனை வாட்டி போட்டாலும் ஒரே மீனிங். எத்தனை வாட்டி போட்டாலும் ஒரே மீனிங் தான் இல்லையா? ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள்ன்ற வேர்டு ஒரு தடவை தான் இருக்கும். ஆப்பிள்ன்றது ஒரு ஃப்ரூட் அப்படின்னா ஆப்பிள்ன்றது ஆப்பிள்ன்ற வேர்டு நீங்க தேட போறீங்க அப்படின்னா ஆப்பிள்ன்ற வேர்டு இருக்கும், அதுக்கு ஃப்ரூட்னு மீனிங் இருக்கும். ஆரஞ்சுன்னு தேடினீங்கன்னா ஆரஞ்சுன்றதுக்கும் அதுதான் இருக்கும். ஆரஞ்சுன்றது ஒரு ஃப்ரூட். ஆப்பிள் பனானா தேடினீங்கன்னா பனானாக்கும் அதுதான். அப்போ ஃப்ரூட்ன்றது பல இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆப்பிள் எடுத்து பார்த்தா அது ஒரு ஃப்ரூட்னு சொல்லியிருக்கு, ஆரஞ்சு எடுத்து பார்த்தா அது ஒரு ஃப்ரூட்னு சொல்லியிருக்கு, ஜாக் ஃப்ரூட் எடுத்து பார்த்தா அது ஒரு ஃப்ரூட்னு சொல்லியிருக்கு. பல இடத்துல ஃப்ரூட்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆப்பிள்ன்ற வேர்டு ஒரு தடவை தான் வரும், ஆரஞ்சுன்ற வேர்டு ஒரு தடவை தான் வரும், பைனாப்பிள்ன்ற வேர்டு ஒரு தடவை தான் வரும் இல்லையா? ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ உங்ககிட்ட ஒரு உங்ககிட்ட சி லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு சப்ஜெக்ட், இங்கிலீஷ், தமிழ்னே வச்சுக்கோங்களேன். தமிழ்ல வந்து ஒரு பர்டிகுலர் செய்யுள் வந்து எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்றத நான் எடுக்கணும், டக்குன்னு எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? இண்டெக்ஸ் இருக்கும் சார், அதுல பாத்துக்கலாம். ஓகே, அந்த இண்டெக்ஸ் எதுக்காக இருக்கு? அந்த இண்டெக்ஸ் இல்லாம இருந்தாலும் அந்த செய்யுள் இருக்கும்ல, இண்டெக்ஸ் எதுக்கு இருக்கு? ஒரு புக்ல இண்டெக்ஸ் என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க? சார் ஏதாவது ஒரு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஏதோ ஒரு பொருளை தேடணும்னா தேடுறதுக்கு டைம் எடுக்குது. அதுக்கு இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா டைரக்டா ஒவ்வொரு பக்கமா திரும்பி பார்க்காம டைரக்டா அந்த நம்ம தேடுற விஷயம் எந்த பக்கத்துக்கு இருக்குன்னு டைரக்டா போயிடலாம். பேஜ் நம்பர் 1ல இருந்து ஒன்னா தேடாம இண்டெக்ஸ்ல எடுத்து பார்த்தோம்னா ஓகே இந்த டாபிக்கா பேஜ் நம்பர் 33ல இருக்கு அப்படின்னா நம்ம டைரக்டா 33க்கு போனோம்னா நம்ம தேடுற கண்டென்ட் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு பேஜா வந்து தேட வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டா? சோ நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லும் போது ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ரன்னு, இந்த மாதிரிலாம் பார்த்தோம். இப்ப நான் சொன்ன வேர்ட்ஸுக்கு டேட்டா டைப் என்ன? இப்ப ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு இதெல்லாம் வந்து நீங்க ப்ரோக்ராமேட்டிக்கா சொல்லணும்னா வாட் இஸ் த டேட்டா டைப்? ஸ்ட்ரிங். ரைட். அதுக்கு வேல்யூன்னு ஒண்ணு சொன்னோம்ல, ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட், ஆரஞ்சு இஸ் அ ஃப்ரூட், அதோட டேட்டா டைப் என்ன? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. அதுவும் ஸ்ட்ரிங் தான். ரைட். சோ இப்ப புக்ல இண்டெக்ஸ் நான் சொன்னோம், இண்டெக்ஸ் பத்தி பேசணும். இண்டெக்ஸ்ல வந்து இந்த டாபிக் இந்த பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னோம். சோ டாபிக் பேர் வந்து ஸ்ட்ரிங், எந்த பக்கத்துல இருக்கு அப்படின்றது அதோட டேட்டா டைப் என்ன? இன்டிஜர் சார். அது இன்டிஜர் இல்லையா? சோ டிக்ஷனரியோட பர்பஸ் என்ன? நம்ம மொத்தமா
ஒரு புக்ல மொத்தமா தேடாம எந்த டாபிக் வேணுமோ அந்த டாபிக்கோட நேமை வச்சு அந்த டாபிக் எங்க இருக்குன்னு ஈஸியா போயிடலாம். அதுதான் அதுக்குதான் இண்டெக்ஸ் இருக்கு, ரைட்? டிக்ஷனரி அப்படின்னு பார்க்கும்போது இண்டெக்ஸ் சரி டிக்ஷனரி சரி என்ன காமனா இருக்கு அப்படின்னா, ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கு, 1-to-1 மேப்பிங். இந்த வேர்டுக்கு இது மீனிங், இந்த வேர்டுக்கு இது மீனிங். இந்த டாபிக் இந்த பேஜ் நம்பர்ல இருக்கு, இந்த டாபிக் இந்த பேஜ் நம்பர்ல இருக்கு. ஒரே பேஜ் நம்பர்ல மல்டிபிள் டாபிக்ஸ் இருக்கலாமா? ஒரே பேஜ் நம்பர்ல மல்டிபிள் டாபிக்ஸ் இருக்கலாமா? இருக்கலாம் இல்லையா? ஆனா ஒரே டாபிக் மல்டிபிள் டைம்ஸ் இண்டெக்ஸ்ல வருமா? வராது இல்லையா? டாபிக் நேம் வந்து யூனிக்கா இருக்கும், அதுக்கு பேஜ் நம்பர் வந்து யூனிக்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பேஜ் நம்பர் 1னா 1லயே 10 டாபிக் இருக்கலாம், பேஜ் நம்பர் 2ல 5 டாபிக் இருக்கலாம், பேஜ் நம்பர் 3ல டாபிக்கே இல்லாம இருக்கலாம். இப்ப பேஜ் நம்பர் 2ல இருக்கிற டாபிக்கே 10 பக்கத்துக்கு வருது அப்படின்னா 2வது பேஜ்ல இருந்து 12வது பேஜ் வரைக்கும் டாபிக்கே இருக்காது, இண்டெக்ஸ்ல இருக்காது. ஏன்னா அந்த 2வது டாபிக் பெரிய டாபிக். சோ இத ப்ரோக்ராமேட்டிக்கா பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு டேட்டா டைப் வந்து டிக்ஷனரி. நம்ம லிஸ்ட் பைத்தான்ல லிஸ்ட் அரே எல்லாம் ஒண்ணுதான், இதெல்லாம் பார்த்தோம், லிஸ்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி அடுத்த டேட்டா டைப் வந்து டிக்ஷனரி. டிக்ஷனரின்னு சொல்லும் போது நம்ம எப்படி ஒரு டாபிக் நேம் அதோட பேஜ் நம்பர் அப்படின்னு சொன்னோம், டிக்ஷனரினா வேர்டு சொன்னோம், அந்த வேர்டுக்கு உண்டான மீனிங் சொன்னோம். நிறைய வேர்ட்ஸுக்கு ஒரே மீனிங் இருக்கலாம், நோ இஷ்யூஸ். ஆனா வேர்டு வந்து யூனிக்கா இருக்கும். ஆப்பிள் அப்படின்றது 10 தடவை வராது, ஆப்பிள்ன்றது ஒரு தடவை தான் வரும் இல்லையா? அதே மாதிரி இண்டெக்ஸ்ல டாபிக் அப்படின்றது ஒரு தடவை தான் வரும், பேஜ் நம்பர் பல தடவை ரிப்பீட் ஆகலாம். மொதல் பேஜ்லயே 10 டாபிக் இருக்கலாம் இல்லையா? சோ ப்ரோக்ராமேட்டிக்கா டிக்ஷனரி அப்படின்னா there are two things. One is key, KEY, key. இன்னொன்னு வேல்யூ. எப்படி இண்டெக்ஸ்க்கு நம்ம டாபிக் பேஜ் நம்பர்னு சொன்னோமோ, எப்படி நம்ம டிக்ஷனரியில வந்து ஒரு ஃப்ரூட்டோட நேம் அதோட மீனிங் சொன்னோமோ, இல்ல ஒரு வேர்டு அதோட மீனிங் சொன்னோமோ, டிக்ஷனரி அப்படின்னு சொல்லும் போது கீ அண்ட் வேல்யூ. ஒரு கீ இருக்கும், அதுக்கு வேல்யூ இருக்கும். கீன்றது ஆல்வேஸ் யூனிக்கா தான் இருக்கும். எப்படி நம்ம இண்டெக்ஸ்ல டாபிக் வந்து யூனிக்கா இருக்கோ, கீன்றது ஆல்வேஸ் யூனிக்கா தான் இருக்கும், டூப்ளிகேட் ஆகாது. அதாவது ஒரே கீ 2 தடவை வராது. ஆப்பிள் அப்படின்ற வேர்டு 2 தடவை வராது, ஆரஞ்சுன்ற வேர்டு 2 தடவை வராது. ஓகே, ஆனா ஆரஞ்சுன்றது ஃப்ரூட்னு ஒண்ணு இருக்கு, கலர் இருக்கு, ஆரஞ்சு கலர் இல்லையா? அப்போ ஆரஞ்சுன்றது ஒண்ணுதான், அதுக்கு கீழே 2 டாபிக் இருக்கும். நம்பர் 1 இட் கேன் ரெப்ரசன்ட் அ ஃப்ரூட், நம்பர் 2 இட் கேன் ரெப்ரசன்ட் அ கலர். சோ வேர்டு ஒண்ணுதான், அதுக்கு கீழே மீனிங் வந்து வேற வேற இருக்கும். ஓகேவா? டிக்ஷனரிலையும் அதே மாதிரிதான். இப்போ டிக்ஷனரினா என்ன, பைத்தான்ல டிக்ஷனரி எப்படி யூஸ் பண்றது? இது டிக்ஷனரின்றது ஒரு காமனான கான்செப்ட், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இருக்கு. இட்ஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர். லிஸ்ட் மாதிரி டிக்ஷனரின்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா டைப்னு சொல்றதை விட இட்ஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர். என்ன இருக்கு அப்படின்றது பார்ப்போம். டிக்ஷனரி இப்போ டிக்ஷனரினா ஒரு வேர்டு நான் போட்டுக்கிறேன். டிக்ஷனரி ஈக்குவல் டு, நீங்க லிஸ்ட் அப்படி பார்க்கும் போது ஸ்கொயர் பிராக்கெட் போட்டீங்க இல்லையா? ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா அது லிஸ்ட். பைத்தான்ல டிக்ஷனரிக்கு வந்து கர்லி பிரேசஸ் போடுவாங்க. கர்லி பிரேசஸ் ஓபன் க்ளோஸ். இதுல எப்படி நான் வேர்டும் மீனிங்கும் டிஃபைன் பண்றது? ஒரு என்டர் அடிச்சுக்கிறேன், ஒரே லைன்லயும் போடலாம், தப்பு கிடையாது. நான் லைன் பை லைனா போட்டுக்கிறேன். ஸோ நான் போட போற டிக்ஷனரியில கீயோட டேட்டா டைப்பு ஸ்ட்ரிங்கு, வேல்யூவோட டேட்டா டைப்பும் ஸ்ட்ரிங்கு. ஸோ ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட். இந்த டிக்ஷனரியில ஒரு கீ இருக்கு, அந்த கீக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேவா? டிக்ஷனரியில ஒரு கீ இருக்கு, அந்த கீக்கு ஒரு வேல்யூ இருக்கு. கமா. இப்போ அடுத்த கீ ஆரஞ்சு ஈக்குவல் டு
Orange is a fruit. It is also name of a color. ஒரு கலரையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்து என்ன கொடுக்கலாம்? எர்த் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் a planet and it is third in the solar system. சோலார் சிஸ்டம்ல மூணாவது பிளானட் தானே எர்த். சோ இது டிக்ஷனரி. இப்போ பேஜ் இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேஜ் இண்டெக்ஸ் தமிழ் செய்யுள்ல எப்பயுமே மொதல் டாபிக் என்னவா இருக்கும்? தமிழ் புக் எடுத்தீங்கன்னா மொதல் டாபிக் நம்பர் 1 என்னவா இருக்கும்? என்னப்பா ஸ்கூல்ல தமிழ் புக்ல மொதல் டாபிக் என்னதுப்பா? தமிழ் தாய் வாழ்த்தா. தமிழ் தாய் வாழ்த்தா கடவுள் வாழ்த்தா? கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து தான் மொதல் டாபிக். பேஜ் நம்பர் 1ல அதுதான் இருக்கும். நீங்க எந்த கிளாஸ் எடுத்து பார்த்தாலும் பேஜ் நம்பர் 1ல அதுதான் இருக்கும். கரெக்டா இல்லையா? எஸ் நோ? தப்பா சொல்றேன்னா? சரி, அடுத்த டாபிக் என்னவா இருக்கும் தமிழ் புக்ல? அதுவும் கான்ஸ்டன்ட் தான். அடுத்த டாபிக் என்ன? என்னப்பா தமிழ் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அதனால மறந்து போச்சு அப்படியா? தமிழ் புக்ல 2வது டாபிக் என்னவா இருக்கும்? திருக்குறள். அதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? எல்லா கிளாஸ்லயும் திருக்குறள் தான் 2வது டாபிக். மோஸ்ட் லைக்லி பேஜ் நம்பர் 2. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒன்னு படிச்சிருப்பீங்க. கலிங்கத்து பரணி, இரட்டுற மொழிதல், அகநானூறு, புறநானூறு நிறைய வந்திருக்கும் இல்லையா? நிறைய படிச்சிருப்பீங்க. சோ இந்த மாதிரி பேஜ் இண்டெக்ஸ்ல இப்படிதான் இருக்கும். டிக்ஷனரியில ஆப்பிள் இது ஸ்ட்ரிங்கு, அந்த சைடு இருக்கிறது வேல்யூ, அதுவும் ஒரு ஸ்ட்ரிங். இங்க கீ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, வேல்யூ வந்து இன்டீஜர். சோ ஸ்ட்ரிங்கும் கீயும் வேல்யூவும் ரைட். நான் சொல்றது இது கீ கமா வேல்யூ. லெஃப்ட்ல இருக்கிறது கீ, ரைட்ல இருக்கிறது வேல்யூ. கீன்றது இட்ஸ் ஆல்வேஸ் யூனிக், ரிப்பீட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ மேல இருக்கிறதுல நான் ஆப்பிள்னு இன்னொரு தடவை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அனதர் ஆப்பிள் இல்ல அனதர் ஃப்ரூட் ஏதோ சம்திங் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ரிப்பீட் பண்ண முடியாது. ஒரு கீ ஒரு தடவை தான் இருக்கணும். 2வது தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் தடவை இருக்கிற கீயை ஓவர் ரைட் பண்ணிரும். ஓகேவா? இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் டிக்ஷனரின்னு கொடுக்கறதுக்கு பதிலா ஃப்ரூட்ஸ் டிக்ஷனரி அப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ் டிக்ஷனரி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் இல்லை, இது ஆக்சுவலி இங்கிலீஷ் டிக்ஷனரி இல்லையா? இங்கிலீஷ் டிக்ஷனரின்னு நான் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்றேன். இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. நான் கொடுக்கும் போது 4 எலிமெண்ட் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஆகும்போது எத்தனை எலிமெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு? எத்தனை எலிமெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு? இல்லையா? சோ ஆப்பிள் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் இஸ் a fruit ன்னு வரல. இன்ஸ்டட் அனதர் ஆப்பிள்னு வந்திருக்கு. தட் மீன்ஸ் நான் கடைசியா போட்டிருக்கிறது அதோட வேல்யூ ஓவர் ரைட் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் வெரி கிளியர் தட் ஒரு வேர்டு ஒரு கீ ஒரு தடவை தான் வர முடியும், 2வது தடவை ரிப்பீட் ஆக முடியாது.
2வது தடவை ரிப்பீட் பண்ணோம்னா அது ஓவர் ரைட் பண்ணிரும். ஃபர்ஸ்ட் போட்டதை ஓவர் ரைட் பண்ணிரும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரன் பண்ணோம்னா ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட்னு வரும். ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட். இப்போ ஓவர் ரைட் ஆகாது. இப்பயும் அதே 3 ஐட்டம் தான் இருக்கும். ஆப்பிள், ஆரஞ்சு, எர்த். மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, எர்த் 3 ஐட்டம் தான் இருக்கு. சோ 3 ஐட்டம் தான் 2 இடத்துலயும் வருது. ஆனா நான் இந்த லைன் நம்பர் 5 அன்கமெண்ட் பண்ணும் போது இதுக்கு வேல்யூ வந்து அனதர் ஆப்பிள்னு வந்தது. ஏன்னா the value is getting over written. இதுவே இத கமெண்ட் பண்ணிட்டேன்னா லைன் நம்பர் 1ல என்ன போட்டிருக்கணும் அந்த வேல்யூ ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட்ன்றது அதுவே வருது. ஓகேவா? சோ இதுதான் டிக்ஷனரி. டிக்ஷனரியில கீ வந்து இந்த டேட்டா டைப் தான் இருக்கணும், வேல்யூ வந்து இந்த டேட்டா டைப் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எந்த டேட்டா டைப்பா வேணா இருக்கலாம். இப்போ கீ வந்து இன்டீஜர், வேல்யூ இன்டீஜர் இருக்கலாமான்னா இருக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ கீ வந்து இன்டீஜரா, ஸ்ட்ரிங்கு இன்டீஜர் என்னவா வேணா இருக்கலாம். கீ வந்து இன்டீஜர், வேல்யூ ஸ்ட்ரிங்கா இருக்கலாமான்னா இருக்கலாம். நம்ம எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ இங்க திருக்குறள் அப்படின்னு போட்டுட்டு இங்க 2 பேஜ் நம்பர் 2 அப்படின்னு நம்ம போடக்கூடாது. இது தப்பு. இது எல்லாம் நம்ம ஸ்ட்ரிங்னு தானே டேட்டா டைப் கொடுத்துருக்கோம், வேல்யூ. அப்ப இங்கேயும் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்னு தான் இருக்கும், கொடுக்கணும். பைத்தான்ல இது எரர் சொல்லுமானா எரர் சொல்லாது, தப்பு சொல்லாது. இது பர்ஃபெக்ட்லி வேலிட். ஆனா இப்படி போடலாமான்னா போடக்கூடாது. அது ரூல் கிடையாது, இது கைட்லைன். கையை வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்றது ரூல்ஸா கைட்லைன்ஸான்னு கேட்டா கைட்லைன். அத ஃபாலோ பண்ணலன்னா எந்த ஒரு குற்றமும் கிடையாது, இட்ஸ் நாட் அ கிரைம். ஆனா கையை கழுவிட்டு சாப்பிட்டோம்னா ஒரு நல்ல பழக்கம் இல்லையா? அந்த மாதிரி கீ வந்து ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் போட்டீங்கன்னா கீ ஷுட் ஆல்வேஸ் பி ஸ்ட்ரிங் இன் தட் டிக்ஷனரி. வேல்யூ ஸ்ட்ரிங்னு டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்கிற அந்த டிக்ஷனரியில இருக்கிற எல்லா வேல்யூவும் ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். ஒன்னு ஸ்ட்ரிங்கு, ஒன்னு இன்டீஜர், அப்படி மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. மாத்தி யூஸ் பண்ணோம்னா நமக்கு தான் கன்ஃபியூஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம வீட்டுல ஒரு டப்பால எப்பயுமே அடுப்படியில போய் பாத்தீங்கன்னா ஒரு டப்பால சக்கரை இருக்கும், ஒரு டப்பால உப்பு இருக்கும். பல வருஷமா அந்த டப்பால சக்கரை தான் இருந்திருக்கும், பல வருஷம் அந்த டப்பால உப்பு தான் இருந்திருக்கும். நான் சொல்றது கரெக்டா? உங்க வீட்டு அடுப்படியில அப்படி இருக்கா? கரெக்டா நான் சொல்றது? திடீர்னு ஒரு நாள் சக்கரை இருக்கிற டப்பால உப்பு போட்டு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு பிரச்சனையாகும்? சக்கரை இருக்கிற டப்பால உப்பையும் உப்பு இருக்கிற டப்பால சக்கரையும் போட்டீங்கன்னா சாம்பார் இனிக்கும், காஃபி உப்பு கறிக்கும் இல்லையா? மாத்தி வச்சதுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு கிடையாது. ஆனா மாத்தி வச்சா நமக்கு தான் கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஒரு டிக்ஷனரியில ஸ்ட்ரிங் தான் கீ அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கீ ஷுட் ஆல்வேஸ் பி ஸ்ட்ரிங். வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும், நடுவுல மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. பைத்தான்ல இது எரர் சொல்லாது, பட் மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இது ஸ்ட்ரிக்டா செக் பண்ணும். சி ஷார்ப், ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிக்ஷனரி இருக்கு. அதுல இந்த லைன் நம்பர் 6 நீங்க ரன் போட்டீங்கன்னா ப்ரோக்ராம ரன்னே பண்ண விடாது. கம்பைல் பண்ணும் போதே எரர் வந்துடும், ப்ரோக்ராம உங்களால ரன்னே பண்ண முடியாது. ஆனா பைத்தான்ல இதை ரன் பண்ணோம்னா ரன் பண்ண விடும், அவுட்புட்டும் வரும். ப்ரோக்ராம்ல எரரே கிடையாது, அவுட்புட்டும் வரும். இப்ப திருக்குறள்னு போட்டு 2ன்னு வந்திருக்கு. there is no mistake in the program, but other programming languagesல this is not allowed. So you should also not do this. ஓகேவா? இதுல ஸ்ட்ரிங் லெஃப்ட் சைடு ஸ்ட்ரிங் போட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு எல்லாமே ஸ்ட்ரிங் தான் இருக்கணும், ரைட் சைடு ஸ்ட்ரிங் போட்டீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லா ஸ்ட்ரிங் தான் இருக்கணும். ஓகேவா? சோ நான் இப்போ 2 டிஃபரெண்ட் டிக்ஷனரி போட்டிருக்கேன், அதுக்கு டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட், இத இப்போ இந்த டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் நான் போடும் போது நான் இனிஷியலா செலக்ட் பண்ணும் போதே இந்த டிக்ஷனரி கிரியேட் பண்ணும் போதே எனக்கு இந்த எலிமெண்ட் தான் வரணும் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு நான் போட்டேன். இப்போ இதுவே எனக்கு டிக்ஷனரி கிரியேட் பண்ணும் போது எனக்கு தெரியாது, லேட்டர் ரன் டைம்ல தான் எனக்கு தெரிய வரும். அப்படின்னா என்ன பண்றது? இப்போ ஒரு லிஸ்ட் இருக்கு, நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. எம்டி லிஸ்ட்னா இப்படி போட்டுட்டு நம்பர்ஸ் டாட் அப்பெண்ட்
ஆஃப் 0 அப் அண்ட் ஆஃப் 1 10 100 இந்த மாதிரிலாம் போடுவீங்க. ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல இந்த மாதிரி வேல்யூஸ் அப்பன் பண்ணி போடுவீங்க இல்லையா? இல்லைன்னா இனிஷியலாவே 52 63 இப்படி போட்டு அதுக்கப்புறம் நீங்க வேல்யூஸ் அப்பன் பண்றதுனா பண்ணலாம். லிஸ்ட்ல நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க. ஒரு ஆரம்பத்திலே ஒரு லிஸ்ட் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூசர் கிட்ட இருந்து வாங்கி அப்பன் பண்றதுனா பண்ணலாம், ரைட்? இல்ல இனிஷியலாவே ஆட் பண்றதுனாலும் பண்ணலாம். எப்படி வேணா பண்ணலாம். டிக்ஷனரியில இது எப்படி பண்றது? டிக்ஷனரியில இது எப்படி பண்றது அப்படின்னா, இங்கிலீஷ் டிக்ஷனரி அப்படின்னா நான் மேல இப்படி போட்டுக்கிறேன். இங்கிலீஷ் டிக்ஷனரி ஈக்குவல் டு இது எம்டி டிக்ஷனரி. லிஸ்ட்டுக்கு எப்படி நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டீங்களோ டிக்ஷனரிக்கு ஓபன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இதுக்கு பேரு கர்லி பிரேசஸ். மேக்ஸ்ல நீங்க படிக்கும் போது ஃப்ளவர் பிராக்கெட்னு படிச்சிருப்பீங்க, கரெக்டா? இது ஃப்ளவர் பிராக்கெட் தானே? ஞாபகம் இருக்கா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. கர்லி பிரேசஸ் தான் சார் சொல்லுவேன். ஓகே, மேக்ஸ்ல அப்படிதான் சொல்லுவீங்களா? ஓகே, ரைட். எனக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போது ஃப்ளவர் பிராக்கெட்னு சொன்ன மாதிரி ஞாபகம். ரைட், நீங்க கர்லி பிரேசஸ் தான் படிச்சீங்கன்னா வெரி குட். என்னோட வேலை சிம்பிள். ஓகே, இப்போ இங்கிலீஷ் டிக்ஷனரி ஒரு எம்டி டிக்ஷனரி டிஃபைன் பண்றது இப்படி. அதுல ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆஃப் ஆப்பிள் ஈக்குவல் டு இட் இஸ் அ ஃப்ரூட். இந்த மாதிரி போடலாம். இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆஃப் ஆரஞ்சு ஈக்குவல் டு இட் இஸ் அ ஃப்ரூட். இப்போ இந்த இட் இஸ் அ ஃப்ரூட்ன்றது மல்டிபிள் பிளேசஸ்ல வந்திருக்கு. இட் டசன்ட் மேட்டர். ஆனா யூனிக்கா இருக்க வேண்டியது அந்த ஸ்ட்ரிங், லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஸ்ட்ரிங் கீ. கீ ஷுட் பி யூனிக். கீ யூனிக்கா இருக்கு. கீ டூப்ளிகேட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ இதே லைனை காப்பி பண்ணி நான் இங்க போடுறேன். இட் இஸ் அனதர் ஃப்ரூட் அப்படின்னு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். கீ இங்க டூப்ளிகேட் ஆகுது, அதனால பிரச்சனை கிடையாது. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கீக்கு உண்டான வேல்யூ ஓவர் ரைட் பண்ணிரும். ஓகே, முதல்ல இட் இஸ் அ ஃப்ரூட்னு இருந்தது, அதை ஓவர் ரைட் பண்ணி இட் இஸ் அனதர் ஃப்ரூட்னு போட்டுரும். அவ்வளவுதான். இட் இஸ் அனதர் ஃப்ரூட்னு ஓவர் ரைட் பண்ணிரும். தட்ஸ் இட். சோ அட் த எண்ட் இந்த டிக்ஷனரியில 2 கீ தான் இருக்கு. ஆப்பிள் ஒன்னு, ஆரஞ்சு ஒன்னு, 2 கீ தான் இருக்கு. 3 கீ கிடையாது. ஏன்னா கீ இஸ் ஆல்வேஸ் யூனிக். இப்படி போட்டா தப்பு கிடையாது. தடவை போடும் போது அந்த டிக்ஷனரி எம்டியா இருந்தது. சோ ஆப்பிள்ன்ற எலிமெண்ட் ஆட் ஆகும். அந்த டிக்ஷனரியில ஆப்பிள்ன்ற எலிமெண்ட் ஆட் ஆகும். லைன் நம்பர் 4 வரும்போது அந்த ஆப்பிள்ன்ற எலிமெண்ட் ஏற்கனவே இருந்தது. அப்போ அதோட வேல்யூ அப்டேட் ஆகும். ஓகே, லைன் நம்பர் 2ல இன்சர்ட் ஆகும். லைன் நம்பர் 4ல அப்டேட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே இருக்கு. ஏற்கனவே இருந்ததுன்னா அப்டேட் தான் ஆகும். இல்லைன்னா ஆட் ஆகும் இல்லையா? ஆட்ன்றது இன்சர்ட் அப்படின்னு. இல்லைன்னா ஆட் ஆகும், இருந்துச்சுன்னா அப்டேட் ஆகும். தட்ஸ் வாட் இட் டஸ் இல்லையா? ரைட். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். எம்டி டிக்ஷனரிய இப்படிதான் போடணும். அதுல வேல்யூஸ் ஆட் பண்றது இப்படிதான் போடணும். எனி கொஸ்டின்? இதுல யாருக்காவது கொஸ்டின், டவுட்ஸ், எனிதிங் இருந்ததுன்னா இப்பே கேளுங்க. இல்லைன்னா அன்மியூட் பண்ணி கொஸ்டின்ஸ் இல்லைன்னு சொல்லுங்க, புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே ரைட். ஓகே, சோ டிக்ஷனரின்ற கான்செப்ட் இதுதான். இந்த மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயும் மோஸ்ட்லி சின்டாக்ஸ் இப்படிதான் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. மேபி இந்த லைன் நம்பர் 1 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சி ஷார்ப்லயும் ஜாவாலையும் இந்த லைன் நம்பர் 1 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். மத்தபடி இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுக்கப்புறம் கீ கொடுக்கறது, வேல்யூ கொடுக்கறது, இது எல்லாமே சேம் தான். ஓகேவா? இது எல்லாமே சேம் தான். ஸோ சின்டாக்ஸ் வந்து pretty much சேம் இன் ஆல் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ரைட். இப்போ அடுத்து வந்து நான் என்ன பார்க்க போறேன் அப்படின்னா
அடுத்து வந்து என்ன பண்ண போறேன்னா, எங்க ஸ்கூல்ல இன்னொரு டிக்ஷனரி நான் வந்து சர்வே நான் எடுக்க போறேன். ஓகே, மேக்ஸ் டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி எடுக்க போறேன். எங்க ஸ்கூல்ல வந்து மார்க் 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் ரிலீஸ் ஆன உடனே பிரின்சிபால் வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, 100 மேக்ஸ்ல 100 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேரு, 99% எடுத்தவங்க எத்தனை பேரு, 98% எடுத்தவங்க எத்தனை பேரு, இந்த லிஸ்ட் எனக்கு வேணும்னு கேக்குறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட் நேம் கேட்டாங்களா, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் 100 எடுத்தாங்க அப்படி கேட்டாங்களா, அவங்க கேட்ட டேட்டா என்ன, மார்க்ஸ் தான் சார். மார்க்ஸ். வேற என்ன வேணும், மார்க்ஸ் மட்டும் தான் வேணுமா, அடுத்து என்ன வேணும், 100 மார்க்ஸ் 98% மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் மட்டும் கேட்டாங்க சார். நேம் லிஸ்ட் கேட்டாங்களா, நேம் லிஸ்ட் கேட்கல. 100 மார்க் எடுத்தது எத்தனை பேரு, 98 99 மார்க் எடுத்தது எத்தனை பேரு, 97 மார்க் எடுத்தது எத்தனை பேரு, நேம் லிஸ்ட் எல்லாம் கேட்கல. அப்போ கவுண்ட் இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்கன்னா அந்த டிக்ஷனரியில கீ என்னவா இருக்கும், வேல்யூ என்னவா இருக்கும், பிரின்சிபல் கேக்குற இன்ஃபர்மேஷன் இதுதான். இத ஒரு டிக்ஷனரியில ரெப்ரசென்ட் பண்ணா வாட் இஸ் த கீ, வாட் இஸ் த வேல்யூ. சோ மார்க்ஸ் வந்து கீயா இருக்கும் சார், கவுண்ட்ஸ் வந்து வேல்யூவா இருக்கும். ரைட். ஏன் நமக்கு இதுதான் 100 மார்க்ஸ் 98 மார்க்ஸ் சொல்லிட்டோம் சார். சோ அது கீயா இருக்கும் சார், அது வேல்யூ எதுவா வேணா வச்சுக்கோங்க. சோ 100ன்றது ரிப்பீட் ஆகாது. 100 மார்க் எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா அந்த 100ன்றது ரிப்பீட் ஆகாது. 100 மார்க்குக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். இப்போ 3 ஸ்டூடெண்ட் 100 எடுத்திருக்காங்க, 3 ஸ்டூடெண்ட் 99 எடுத்திருக்காங்க, 3 ஸ்டூடெண்ட் 98 எடுத்திருக்காங்க. அதாவது 98, 99, 100 இந்த மார்க் எல்லாமே 3 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா வேல்யூ வந்து எல்லாத்துக்கும் 3 தான். வேல்யூ வந்து சேமா இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா 100 மார்க் எடுத்தவங்க எத்தனை அப்படின்னா 100ன்றது தான் கீ, அது ரிப்பீட் ஆகாது. 100 100 மார்க் எடுத்தவங்க 4 பேரு. மேக்ஸ் டாப்பர்ஸ்ல 99 எடுத்தவங்க 3 பேரு. மேக்ஸ் டாப்பர்ஸ்ல 98 எடுத்தவங்க 10 பேரு. இப்படிதான் போடணும். இதுதான் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸ்கொயர் பிராக்கெட் போட்டதுனால இது அரே கிடையாது, இது லிஸ்ட் கிடையாது. ஓகேவா. இது மேக்ஸ் டாப்பர்ஸ் ஆஃப் 100 அப்படின்னு நான் போடுறதுனால 100வது எலிமெண்ட் என்ன அப்படின்னு போய் பாக்குறதா அர்த்தம் கிடையாது. ஓகே, அந்த டிக்ஷனரியில 100ன்றது ஒரு கீ, 4ன்றது வேல்யூ. ஏன் 100ன்றது இண்டெக்ஸ் கிடையாது, ஏன்னா ஐ எம் டிஃபைனிங் த வேரியபிள் ஆஸ் அ டிக்ஷனரி. இதுவே நான் இப்படி போட்டிருந்தேன்னா அதோட மீனிங் வேற. மேக்ஸ் டாப்பர்ஸ் ஆஃப் 100 அப்படின்னு நான் போட்டேன்னா 100வது எலிமெண்ட்டை நான் 100 இல்ல 101வது எலிமெண்ட்டை நான் பாயிண்ட் பண்றேன்னு அர்த்தம். 0 பேஸ்ட் இண்டெக்ஸ் இல்லையா, 101வது எலிமெண்ட்டை நான் பாயிண்ட் பண்றேன்னு அர்த்தம். ஆனா நான் போட்டது அரே கிடையாது, நான் போட்டது டிக்ஷனரி. அப்போ டாப்பர்ஸ் ஆஃப் 100 அப்படின்னு போட்டேன்னா அந்த கீ 100 அப்படின்றது ஆட் ஆயிக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 100ன்றது அந்த டிக்ஷனரியில இல்ல. அதோட வேல்யூ 4. 99 வேல்யூ, சாரி 99 கீ, அதோட வேல்யூ 3. சோ 99 மார்க் எடுத்தது 3 பேரு, 98 மார்க் எடுத்தது 10 பேரு. பிரிண்ட் மேக்ஸ் டாப்பர்ஸ், இத பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் டீபக் பண்ணி பார்ப்போம். டீபக் பண்ணும்போது நான் கீபோர்டு தான் யூஸ் பண்ணுவேன், மேல இருக்கிறத நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஆஸ் யூஷுவல் F10 நான் போட போறேன். மேக்ஸ் டாப்பர்ஸ்ன்ற ஒரு ஃபீல்டு இப்பதான் ஆட் ஆயிருக்கு, இதுக்கு முன்னாடி இல்ல, இப்பதான் ஆட் ஆயிருக்கு. மேக்ஸ் டாப்பர்ஸ் ஆஃப் 100. ஸோ அந்த டிக்ஷனரியில இது எல்லாமே ஒரே லைன்ல, இப்ப நான் மல்டிபிள் லைன்ஸ்ல போட்டேன்ல, இது ஒரே லைன்ல போடலாமானா போடலாம், தப்பே கிடையாது. போட்டா நமக்கு புரியாது, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லி தான் அடுத்தடுத்த லைன்ல போட்டேன். ரைட்.
ஸோ 100 அப்படின்னு போடும்போது 100:4 கீ வந்து 100 வேல்யூ 4, கீ 99 வேல்யூ 3, கீ 98 வேல்யூ 10. அடுத்து இங்கிலீஷ் டிக்ஷனரி. இங்கிலீஷ் டிக்ஷனரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட், ஆரஞ்சு இஸ் அ ஃப்ரூட், எர்த் இஸ் அ பிளானட். இந்த டிக்ஷனரியில 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ லெங்த் இஸ் 3. ஸோ லென் ஃபங்க்ஷன் லிஸ்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணீங்களோ, ஸ்ட்ரிங்குக்கு எப்படி யூஸ் பண்ணீங்களோ, அதே மாதிரி டிக்ஷனரிக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் கீ வேல்யூ பேர். இதுல அசெண்டிங் ஆர்டர்ல தான் போடணுமா, டிசெண்டிங் ஆர்டர்ல தான் போடணுமா அப்படின்னா ஆர்டர் டசன்ட் மேட்டர். எந்த ஆர்டர்ல வேணா போடலாம். ஆர்டர் டசன்ட் மேட்டர். 98, 100, 99 எந்த ஆர்டர்ல வேணா போடலாம். ஆர்டர் டசன்ட் மேட்டர். ஓகேவா? இதை நான் பிரிண்ட் பண்றேன். 98, 100, 99. ஸோ நான் எந்த ஆர்டர்ல போட்டனோ அதே ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும். ஆர்டர் டசன்ட் மேட்டர். So far, any questions? No. Okay. So கீழே இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இதையும் டெலீட் பண்ணிடுறேன். இங்கிலீஷ் டிக்ஷனரியில எர்த் ஈக்குவல் டு இட் இஸ் அ பிளானட். இந்த மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிக்ஷனரியில இப்போ பனானான்னு ஒரு கீ இருக்கா, ஒரு ஃப்ரூட் வந்து இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணணும். பனானான்னு ஒரு ஃப்ரூட் இந்த டிக்ஷனரியில இருக்கான்னு நான் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்னா, இஃப் பனானா இன் இங்கிலீஷ் டிக்ஷனரி இப்படி போடலாம். போட்டோம்னா பிரிண்ட் பிரசன்ட். ஸோ நீங்க பிரிண்ட் பண்ணும் போது டீடைல்டா போட்டுக்கோங்க. பனானா இஸ் பிரசன்ட் அப்படி போட்டுக்கோங்க. பிரிண்ட் ஆப்சென்ட். இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஆப்சென்ட். இதுவே நான் ஆப்பிள் போடுறேன். ஆப்பிளும் ஆப்சென்ட்னு சொல்லுது. ஏன்? ஆப்பிள் இருக்குதானே. கேபிட்டல் ரைட். சோ இதுல என்ன நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, கேஸ் சென்சிட்டிவ் கம்பாரிசன் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கம்பாரிசன். நீங்க எந்த இதுல கீ கொடுத்துருக்கீங்களோ, எந்த கேஸ்ல கொடுத்துருக்கீங்களோ அதே கேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஆப்பிள் வந்து இப்ப பிரசன்ட். ஸ்மால் ஏ போட்டு நான் கொடுத்தேன். இப்போ ஆப்பிள் இஸ் பிரசன்ட். ஒரு டிக்ஷனரியில ஒரு கீ இருக்கா அப்படின்னா இப்படிதான் செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு டிக்ஷனரியில இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஐட்ரேட் பண்ணணும். எப்படி ஒரு லிஸ்ட நீங்க ஃபார் லூப்ல போட்டீங்களோ, ஒரு டிக்ஷனரியில இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் கீ இன் இங்கிலீஷ் டிக்ஷனரி பிரிண்ட் கீ. வேரியபிள் நேம் நீங்க கீன்னு தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரூட் நேம் இப்படியும் வச்சுக்கலாம். ஃப்ரூட் நேம்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போட்டோம்னா எனக்கு ஃப்ரூட் நேம்ஸ் கிடைச்சிரும். ஆப்பிள், ஆரஞ்சு, எர்த். பட் எனக்கு அது மட்டும் வேண்டாம், எனக்கு அதோட மீனிங்கும் சேர்த்து வேணும். இதுல ஒரு ஃபார் லூப்ல டிக்ஷனரியை நான் போட்டேன்னா எனக்கு கீ மட்டும் கிடைச்சிருச்சு இல்லையா, வேல்யூ கிடைக்கல. கீ மட்டும் தான் இருக்கு, வேல்யூ இல்ல. அப்போ இந்த கீயை வச்சு நான் எப்படி வேல்யூ எடுக்கிறது? கீயை வச்சு எப்படி வேல்யூ எடுக்கிறது அப்படின்னா, இது மீனிங் இல்லையா, வேர்டுக்கு மீனிங் ஈக்குவல் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆஃப் ஆப்பிள். இப்படி போட்டோம்னா ஆப்பிளோட மீனிங் கிடைக்கும். ஆரஞ்சுன்னு போட்டோம்னா ஆரஞ்சோட மீனிங் கிடைக்கும். ரைட்? இங்க ஆப்பிள் ஆரஞ்சுன்னு நான் போட வேண்டாம். ஃப்ரூட் நேம்ன்றதை தான் நம்ம ஃப்ரூட் நேம் தான் கீ இல்லையா.
அதுதான் நம்ம ஃபார் லூப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஃப்ரூட்டோட மீனிங் என்ன அப்படின்றது தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ ஆப்பிள் போடுறதுக்கு பதிலா நான் ஃப்ரூட் நேம்னு நான் போட்டுக்கிறேன். இப்படி போட்டோம்னா எனக்கு மீனிங் கிடைக்கும். அந்த மீனிங்கை நான் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஃப்ரூட் நேம் ஹைஃபன் மீனிங். ஸோ ஃப்ரூட் நேமையும் மீனிங்கையும் நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஆப்பிள் இட் இஸ் அ ஃப்ரூட், ஆரஞ்சு இட் இஸ் அ ஃப்ரூட், எர்த் இட் இஸ் அ பிளானட். இப்ப மேல இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆஃப் ரன் இந்த மாதிரி போறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னவோ நடக்குது. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ரன். It is a verb. It represents an action. இப்படி போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டிக்ஷனரி நான் புதுசா ஒண்ணு போட்டேன் அப்படின்னா ஃபார் லூப் வந்து அதையும் காட்டும். ஓகே, இது வந்து ஃப்ரூட் நேமே கிடையாது. இது வந்து டிக்ஷனரியில இருக்கிற நேம் மட்டும்தான். இட்ஸ் நாட் அ ஃப்ரூட் நேம் அட் ஆல். ஸோ வேரியபிள் நேம் நான் தப்பா கொடுத்துருக்கேன். வேரியபிள் நேம் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ரைட்? வேரியபிள் நேம் வாஸ் ராங். ஸோ நான் டிக்ஷனரியில் நான் புதுசா ஒரு எலிமெண்ட்டை நான் ஆட் பண்றேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபார் லூப்ல போடும் போது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே ரைட். இது ஒரு எக்ஸாம்பிள். இதுல சோ ஃபார் எனி கொஸ்டின்ஸ், ஏதாவது டவுட்ஸ், எனிதிங்? ரைட், ஓகே. ஸோ அடுத்து ஒரு டாபிக் பார்க்கலாம். இதுல டிக்ஷனரியில இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இன்புட் எல்லாமே நம்மளே தான் கொடுத்தோம் இல்லையா? இன்புட் வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்றது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து நம்ம வாங்க போறோம். டிக்ஷனரி எதுவுமே நாம டிஃபைன் பண்ண போறது கிடையாது. இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்க போறோம். யூசர் கிட்ட இருந்து எது வரைக்கும் நம்ம வாங்க போறோம் அப்படின்னா, யூசர் வந்து ஒரு டூப்ளிகேட் வேல்யூ கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ண போறோம். யூனிக்கான வேர்டு கொடுக்கும் போது நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். யூசர் வந்து ஒன்ஸ் ஒரு டூப்ளிகேட் வேல்யூ, இப்ப ஆப்பிள்ன்றது இருக்கு, ஆப்பிள் இன்னொரு தடவை கொடுத்துட்டாரு அப்படின்னா we are going to stop. அது வரைக்கும் யூசர் கிட்ட இருந்து கீ அண்ட் வேல்யூ வாங்கிக்கிட்டே இருக்க போறோம். ஒன்ஸ் யூசர் டூப்ளிகேட் கொடுத்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் வச்சிருக்கோமோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம முடிச்சுக்க போறோம். ஓகேவா? யூசர் கிட்ட இருந்து முதல்ல ஒரு வேல்யூ எப்படி வாங்குறது? கீ ஈக்குவல் டு இன்புட் என்டர் வேர்டு. வேர்டு வாங்கியாச்சு, அதுக்கு வேல்யூ வாங்கணும் இல்லையா? மீனிங் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த மீனிங். மீனிங்கும் கேட்டு வாங்கியாச்சு. ஒரு வேர்டு வாங்கியாச்சு, இது கீ போடுறதுக்கு பதிலா வேர்டுன்னு போட்டுக்கிறேன். ஒரு வேர்டு வாங்கியாச்சு, வேர்டோட மீனிங் வாங்கியாச்சு. இதை டிக்ஷனரியில எப்படி போடுறது? இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆஃப் வேர்ட் ஈக்குவல் டு மீனிங். யூசர் கிட்ட இருந்து ஒரு வேர்டு வாங்கியாச்சு, ஒரு மீனிங் வாங்கியாச்சு, அத இந்த டிக்ஷனரியில போட்டாச்சு. நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இதுவா அப்படின்னு கேட்டா இது கிடையாது. எது வரைக்கும் வாங்க போறோம்? டூப்ளிகேட் வர வரைக்கும். ஒன்ஸ் யூசர் வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குறத நிப்பாட்டிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போறோம் இல்லையா? அப்போ இதுக்கு என்ன லூப் யூஸ் பண்ணணும்? மத்தவங்களா என்ன நினைக்கிறீங்க? என்ன லூப் யூஸ் பண்ணணும்? ரைட், வைல் போட்டு என்ன பண்ணும்? என்ன கண்டிஷன் போடணும்? ஸோ அந்த கண்டிஷன் போடுறதுக்கு யூஸ் யூனிக்
ஈக்குவல் டு ட்ரூ. இஸ் யூனிக்னு ஒரு வேரியபிள் நான் வச்சுக்கிறேன். இஸ் யூனிக் ஈக்குவல் டு ட்ரூ இப்படி போட்டுக்கலாம். இந்த இஸ் யூனிக்ன்றது ட்ரூவா இருக்கிற வரைக்கும் ரன் பண்ணணும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ இந்த பூலியனை ஃபால்ஸ்ன்றத எங்க செட் பண்ணலாம், எதை பேஸ் பண்ணி? இந்த பூலியன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் தான் இந்த வைல் லூப் ரன் ஆகும் இல்லையா? ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சுன்னா இந்த வைல் லூப் ஸ்டாப் ஆயிரும். அப்போ ஃபால்ஸ்ன்றத எங்க செட் பண்ணணும்? இஸ் யூனிக் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்றத எங்க செட் பண்ணணும், எந்த டைம்ல செட் பண்ணணும், எந்த காரணத்துக்காக செட் பண்ணணும்? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. டூப்ளிகேட் வந்துருச்சுன்னா அந்த டைம்ல நம்ம ஃபால்ஸ் செட் பண்ணணும். ஓகே, டூப்ளிகேட் வந்துருச்சான்றதை எப்படி செக் பண்ணலாம்? வேர்ட் ரெண்டு நம்ம கொடுக்குற வேர்டும் அங்க டிஸ்பிளேல இருக்க வேர்டும் ஏற்கனவே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது டூப்ளிகேட் அப்படின்னு. ஓகே, அதை எப்படி செக் பண்றது? ஓகே, இஃப் இப்ப புதுசா வாங்கியிருக்க வேர்டு இது, அந்த வேர்டு டிக்ஷனரியில இருக்கா? இங்கிலீஷ் டிக்ஷனரியில இருந்துச்சு அப்படின்னா இது யூனிக் கிடையாது. இஸ் யூனிக் ஈக்குவல் டு ஃபால்ஸ். கரெக்டா? இஸ் தட் ரைட்? சோ இங்கிலீஷ் டிக்ஷனரியில ஏற்கனவே இருந்ததுன்னா இஸ் யூனிக் ஈக்குவல் டு ஃபால்ஸ். டிக்ஷனரியில இல்லைன்னா தான் அதை ஆட் பண்ணணும். எல்ஸ் டிக்ஷனரியில இருந்ததுன்னா இஸ் யூனிக் வந்து ஃபால்ஸ்ன்னு போட்டுறோம். டிக்ஷனரியில இல்லைன்னா ஆட் பண்ணிக்கிறோம். கரெக்டா? ஏற்கனவே இருந்துச்சுன்னா யூனிக் ஃபால்ஸ்ன்னு சொல்லிடுறோம். ஏற்கனவே இல்லை அப்படின்னா டிக்ஷனரியில ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த வேர்டு ஏற்கனவே இல்லை, we are adding. So this will continue. வேர்டு வந்து இஸ் யூனிக் ஒரு டூப்ளிகேட் வேர்டு கொடுக்கற வரைக்கும் இது திரும்ப திரும்ப ரன் ஆகும். எனி கொஸ்டின்? ஓகே, நான் பிரேக் பாயிண்ட லைன் நம்பர் 6ல நான் வைக்க போறேன். இஸ் யூனிக் வந்து நான் ஃபர்ஸ்டே ட்ரூ தான் செட் பண்ணிருக்கேன் வெளியே, அதனால வைல் லூப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். என்டர் அ வேர்டு, ஆப்பிள், என்டர் அ மீனிங். இப்போ நான் வந்து டிக்ஷனரியோட ரைட் ஃப்ரூட்னே வச்சுக்கிறேன், ஃப்ரூட். ஸோ டிக்ஷனரியில இப்ப வச்சோன்னா மேல லெங்த் 0 உள்ள ஒரு கீயும் வேல்யூவும் இல்ல, இப்பயும் இல்ல, இப்பதான் நான் ஆட் பண்ண போறேன். டிக்ஷனரியில இப்போ ஆப்பிள் ஈக்குவல் டு ஃப்ரூட் ஒரு எலிமெண்ட் நான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ அடுத்த எலிமெண்ட் பனானா. இட் இஸ் ஆல்சோ அ ஃப்ரூட். இப்போ இந்த டிக்ஷனரியில ஒண்ணுதான் இருக்கு, ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. இப்போ ரெண்டாவது எலிமெண்ட் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட், பனானா இட் இஸ் ஆல்சோ அ ஃப்ரூட். இப்போ அடுத்தது ஆரஞ்சு. இட் இஸ் அ கலர். ஆரஞ்சுன்றது கிடையாது, ஸோ ஐ எம் ஆடிங் இட். அடுத்தது ஆப்பிள், மீனிங் இது வந்து இட் இஸ் அ ஃப்ரூட். ரெட் கலர் ஃப்ரூட்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெட் கலர் ஃப்ரூட், என்டர். இந்த ஆப்பிள்ன்ற வேர்டு ஏற்கனவே டிக்ஷனரியில இருக்கு, நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதோட மீனிங் ஃப்ரூட்ன்றத நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிக்ஷனரியில 3 எலிமெண்ட் இருக்கு. இப்போ வேர்ட் இன் டிக்ஷனரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேர்ட் ஆல்ரெடி இருக்கு, திரும்ப ஆட் பண்ண கூடாது. அதுதான் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ இந்த வேர்டு ஏற்கனவே இருக்குன்றதுனால இஸ் யூனிக் வந்து ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணுது, எல்ஸ்குள்ள போவாது. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட முடிஞ்சு மேல போகும்போது இங்க ஃபால்ஸ் இருக்கு, ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூவா அப்படின்னா கிடையாது, கிடையாது. அதனால இது போகாது. அப்போ வைல் லூப் விட்டு வெளியில வந்துடும்.
இப்போ இங்கிலீஷ் டிக்ஷனரி இதுல இருக்கிற ஒவ்வொரு கீயும் வேல்யூவும் பிரிண்ட் பண்ண போது ஆப்பிள் ஃப்ரூட், பனானா இட் இஸ் ஆல்சோ ஃப்ரூட், ஆரஞ்ச் இட் இஸ் அ கலர். இது பிரிண்ட் பண்ண போகுது. எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? ஓகே. ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் வந்து என்னன்னா, டிக்ஷனரிலேயே ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் வந்து என்னன்னா, ஒரு நிமிஷம், யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க, 1 செகண்ட். ஓகே ஃபைன், ஐ எம் பேக். ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து ஒரு சென்டென்ஸை வந்து இன்புட்டா வாங்க போறீங்க. ஓகே, ரெண்டு ப்ராப்ளம். மொதல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ப்ராப்ளம்க்கும் யூசர் கிட்ட இருந்து சென்டென்ஸ் தான் இன்புட்டா வாங்க போறீங்க. மொதல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல எத்தனை லெட்டர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, இப்போ ஏ அப்படின்றது 3 டைம்ஸ், சி அப்படின்றது 2 டைம்ஸ், Z அப்படின்றது 1 டைம். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை தடவை பிரிண்ட் ஆயிருக்கு, எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றத நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல நம்பர்ஸும் இருக்கலாம், நம்பர்ஸை இக்னோர் பண்ணணும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம், ஃபுல் ஸ்டாப்பு, கமா, ஸ்பேஸு, இதெல்லாம் இருக்கலாம். அது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் எனக்கு தேவை. ஏபிசிடி, கேபிட்டல் ஏனா ஒன்று, ஸ்மால் ஏனா ஒன்று. ஓகே, கேபிட்டல் ஏ எத்தனை தடவை வந்திருக்கு, ஸ்மால் ஏ எத்தனை தடவை வந்திருக்கு, ரெண்டும் வேற வேற. ஃபுல் ஸ்டாப்பு, கமா, அதாவது ஆல்பபெட்ஸ் தவிர எதுவுமே எனக்கு வரக்கூடாது. ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அடுத்தது, அதே சென்டென்ஸ்ல ஒவ்வொரு வேர்டும் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ தி அப்படின்னு வேர்ட் இருக்குன்னா இது 2 டைம்ஸ் வந்திருக்கு. கிளாஸ் அப்படின்ற வேர்டு 1 டைம் வந்திருக்கு. இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். வேர்டு எடுக்கும் போது வேர்ட்ல நீங்க ஃபுல் ஸ்டாப்பு, ஸ்பேஸு அதெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்க இல்லையா? பொதுவா இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்டு அப்படின்னு எடுக்கும் போது ஃபுல் ஸ்டாப்பை விட்டுருவீங்க, ஸ்பேஸை விட்டுருவீங்க இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு வேர்டை மட்டும் தான் எடுக்கணும். இது 2 தான் ஹோம்ஒர்க். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இதுல கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? எஸ், நோ? நோ சார். ஓகே ரைட். இது நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.